இந்த மாதிரி லேட்டரல் ரைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க ட்ராப் தான் ஓவர் ஆக்டிவா இருக்கும். இது ட்ராப் டைட்னஸ் இல்ல, ஸ்கேப்புலா மசில் இம்பேலன்ஸ். நார்மலா டெல்டர் தான் ஆர்மை லிஃப்ட் பண்ணணும். உங்களோட ஸ்கேப்புலா ஸ்டேபிளா இருக்கணும்னா செரட்டஸ் ஆன்டீரியர் பிளஸ் லோவர் ட்ராப் ஆக்டிவேட் ஆகும். ஃபர்ஸ்ட் மிரர்ல இந்த மாதிரி கியூவிங் கொடுத்து செக் பண்ணுங்க, உங்க ஷோல்டர் மூவ் ஆகுதா இல்ல ஆர்ம் மட்டும் மூவ் ஆகுதான்னு. நெக்ஸ்ட் உங்களுடைய அப்பர் ட்ராப் பிளஸ் நெக் மசில்ஸ் ஸ்லோவா அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு அண்ட் ஜென்டலா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அந்த மசில்ஸ் ஓவர் ஆக்டிவா இருந்துச்சுன்னா அது ரெடியூஸ் பண்ண ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஸோ இதனால உங்களோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அட்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் உங்க ஸ்கேப்புலா ஃபார்வர்ட் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் பண்ண ஸ்கேப்புலா வால் ஸ்லைட் வித் ரீச். நெக்ஸ்ட் உங்க செரட்டஸ் ஆன்டீரியர் ஆக்டிவேட் பண்ண வால் ஸ்லைட் வித் டவல். இதுல இருந்து உங்களோட ஸ்கேப்புலா கண்ட்ரோல் ப்ரோக்ரஷன் பண்றதுக்கு பேண்டட் ஃபோம் ரோலிங் வால் ஸ்லைட்ஸ். நெக்ஸ்ட் உங்க போஸ்டீரியர் செயின் அதாவது ரியர் டெல்ட் அண்ட் லோவர் ட்ராப் ஆக்டிவேட் பண்ண பேண்டட் நீலிங் எக்ஸ்டென்ஷன். நெக்ஸ்ட் உங்க பர்டிகுலரா லோவர் ட்ராப் மட்டும் ஆக்டிவேட் பண்ண ப்ரோன் வை ரைஸ். ஃபர்ஸ்ட் உங்க பாடி வெயிட்ல கண்ட்ரோல் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெயிட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா உங்க ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய ஹார்ம் ஓவர் ஹெட் போகும்போது உங்களோட ஷோல்டர் பிளேட் பொசிஷன்ல இருக்க இந்த வால் லிஃப்ட் ஆஃப் ஹெல்ப் பண்ணும். டெல்டாய்ட், செரட்டஸ் அண்ட் லோவர் ட்ராப் இந்த மூணுமே ஒர்க் பண்ண இந்த ஸ்கேப்ஷன் ரைஸ் ஹெல்ப் பண்ணும். ஃபைனலி எந்த ஒரு ஈகல் லிஃப்டிங் இல்லாம ப்ராப்பரா ப்ராக்ரெசிவா கண்ட்ரோலா பண்ணீங்கன்னா எந்த ஒரு காம்பன்சேஷன் இல்லாம லேட்டரல் ரைஸ் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான நாலேஜ்க்கு ஃபிக்ஸ் அப் ஃபிசியோ பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.